2023 இருப்பது போல 1998 தமிழகம் இல்லை. எங்கே பார்த்தாலும் சாதி சண்டைகளும் கலவரங்களும் முட்டல்களும் மோதல்களும் தான் இருந்தன. அவைகளை எல்லாம் யார் சீரமைத்தார்? எந்த தேசிய கட்சியாலும் இந்த சுமூகமான சூழ்நிலையை, இணக்கமான சூழலை உருவாக்கவில்லை. எந்த திராவிட கட்சியாலும் இந்த சூழல் உருவாக்கப்படவில்லை. எந்த டபுள் தேசிய இயக்கங்களாலும் இது உருவாக்கப்படவில்லை. ஒரே ஒரு இயக்கத்தினுடைய, ஒரே ஒரு கட்சியினுடைய முழு உழைப்பாலும் இன்று அனைத்து சமுதாயங்களுக்கு இடையே ஒரு நல்லிணக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்முயற்சியால் தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய வரலாற்றை யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் வேறு எங்கெங்கோ இயக்கங்களுக்கெல்லாம் செல்லுகிறார்கள் என்று எனக்கு முன்பு உரையாற்றிய தம்பிமார்கள் பேசினார். நாம் என்ன செய்வது? அவர்களை மயக்குவதற்கு மதுக்கடைகளை ஊர்தோறும் உருவாக்கி வைத்திருக்கிறார். போதா குறைக்கு இப்பொழுது எல்லா கிராமங்களிலேயும் கஞ்சா, எல்லா விதமான போதை பொருளும் நடமாடுகின்றன. இந்த சமுதாயம் எழுந்தே வரக்கூடாது, இந்த சமுதாயம் தலை நிமிரக்கூடாது, இவர்கள் வளர்ந்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்களால் தான் இன்று அன்று அருவாள் எடுத்து சாதிக்க முடியாதை, அன்று ஈட்டி வேல்கம்பால் சாதிக்க முடியாதை, வெடிகுண்டுகளால் சாதிக்க முடியாதை இன்று ஒரு 150 மில்லியில் சாதிப்பதற்கு எண்ணுகிறார். இப்படி ஒரு சமுதாயம் சீரழிக்கப்படும் என்று நாங்கள் கனவிலும் கூட எண்ணி பார்க்கவே. நானும் விவரம் தெரிந்த காலம் பள்ளி பருவ காலத்திலே இருந்து சமூகத்தை உற்று நோக்கி வருகிறேன். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் 2 பேர் 3 பேர் கள்ளத்தனமாக மது அருந்தி வந்தாலே அவர்களை இந்த சமூகத்தில் குற்றவாளிகளாக பார்த்த ஒரு காலகட்டம் உண்டு. எங்காவது ஒரு கிராமத்தினுடைய ஒதுக்குப்புறத்தில் யாராவது சாராயம் காய்ச்சினால் அல்லது ஏதாவது தென்னந்தோப்பில் தென்னங்கள் அல்லது பனங்கள் கிடைத்தால் அதை குடித்து விட்டு ஆடிக்கொண்டு வந்தாலே அந்த வழியிலே போகக்கூடிய பெண்கள் எல்லாம் பாருங்கள் இவர் என்று அவ்வளவு மரியாதை குறைவாக பேசும். ஆனால் இன்று தமிழ் சமுதாயம் அப்படியா இருக்கிறது. மாணவர்களை குடிக்க வைக்கிறார். பள்ளி மாணவர்கள் மாணவிகள் பள்ளிக்கு செல்லும் போது இந்த பாட்டனையும் எழுதி செல்லக்கூடிய அளவுக்கு அவர்களையெல்லாம் நாம் பார்த்தோம். கல்லூரி மாணவர்கள் 90% பேர் இதற்கு அடிமையாகிவிட்டார்கள். காலையிலிருந்து மாலை வெல்லும் வேலை செய்யக்கூடிய கட்டிட தொழிலாளி, கூலி தொழிலாளர்கள், கடலிலே மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீன் தொழிலாளர்கள் என்று அந்த தொழிலாளர்கள் எல்லாம் தினமும் 800 ரூபாய்கிறார்கள், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள், 1200 சம்பாதிக்கிறார்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டிட தொழிலாளி காலையிலே இந்த கரண்டியை பிடிப்பதற்கு முன்பாக ஒரு 150 200 ml குடித்தால் தான் அவனால் வேலையை செய்ய முடிகிறது என்று இன்னும் சொல்ல போனால் வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை, நாங்கள் என்ன செய்வது? மதுவை கொடுத்துத்தான் ஆட்களை கூட்டி வர முடிகிறது என்று அதற்கு வேறு விளக்கம் அளிக்கிறார். காலையிலே வேலைக்கு வருவதற்கு முன்பாக குவார்ட்டர், மதிய உணவின் போது குவார்ட்டர், வேலைக்கு முடிந்த பிறகு வீட்டுக்கு செல்லும் குவார்ட்டர். சம்பாதிக்கக்கூடியதிலே 4% 4 1000 ரூபாய் என்று சொன்னால் 800 ரூபாய் 750 ரூபாய் கொடுத்து விட்டு 200 வீட்டுக்கு செல்கிறார். சாதாரணமாக இன்றைய கணக்கின்படி உலகத்திலே பல நாடுகளில் 80 வயது 90 வயதிலே வரையிலும் வாழுகிறார்கள். நம்முடைய இந்தியாவிலேயும் சராசரி வாழினுடைய வயது 70 வயதை தாண்டி இருக்கிறது. ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய பல பேர் இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி 30 வயதிலேயே ஈரல் கெட்டு, இதயம் கெட்டு, நுரையீரல் கெட்டு, மூளை கெட்டு நோயாளிகளாகி குடும்பத்திற்கும் பயணித்து போகிறார்கள். பல நேரங்களிலே அவர்களுடைய நோய் முற்றி அவர்கள் மரணத்தை எய்து குடும்பத்திலே தன்னுடைய பெண்மணிகளை விதவியாக்கி செல்கிறார். மது அருந்தக்கூடிய குடும்பங்கள், பல குடும்பங்கள் வறுமை நிலைக்கு செல்லுகின்றன, கடன் படுகிறார்கள். குடிப்பழக்கத்துக்கு ஆளான கணவன் வீட்டுக்கு வந்து மனைவியை துன்புறுத்துகிறான், குழந்தைகளை அடிக்கிறான், தாயை அடிக்கிறான், தந்தையை அடிக்கிறான், சகோதரோடு மூட்டுகிறான். அது மட்டுமல்ல, அண்மை காலத்தில் நடக்கக்கூடிய பல கொலைகளுக்கு பின்பலமாக அவர்கள் கொலை செய்ய முடிவெடுத்து விட்டால் அதுக்கு பிறகு அதை கொடூரமாக செய்ய வேண்டும், ஒரே வெட்டிலே வெட்டி தள்ள வேண்டும் என்பதற்காக போதை ஏற்றி செல்கிறார். ஆனால் இத்தனை சமூக கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பதை கண்ணுற்றும் கூட இன்றைய அரசு அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. இதுல யார் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள்? மாத சம்பளம் 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வாங்கக்கூடியவர்களும் குடிப்பார்கள். அவர்கள் எப்பொழுதாவது குடிப்பார்கள். அவருடைய குடிக்கக்கூடிய அளவு வேறு 30 ml இருக்கும். அந்த 30 ml சாப்பிடுவதற்கு முன்னால் சிக்கன் சாப்பிடுவான், மட்டன் சாப்பிடுவான், முட்டை சாப்பிடுவான். ஆனால் நீ எப்படி சாப்பிடுகிறாய்? வாங்குகிறாய், வாங்குவுடன் மூடிய கலட்டுகிறாய், அப்படியே கடகட முடக்கு குடித்து விடுகிறாய். அது நேராக எங்கே போகும்? நேராக இறப்பிக்கு போனவுடன் இது
உடம்பினுடைய வலது பக்கம் ஈரலுக்குத்தான் செல்லும். ஈரல் ஒன்றும் இயந்திரம் அல்ல. அது இயந்திரமாக இருந்தாலும் கூட அது இந்த ஆல்கஹால் அரித்து விடும். ஆனால் அது வெறும் செல்களால் ஆனது. அது ஒரு நாள் தாங்கும், 2 நாள் தாங்கும், 3 நாள் தாங்கும், 3 மாதம் தாங்கும். அதுக்கு பிறகு தாங்காது. அத்தோடு அதனுடைய கதையை முடிந்துவிடும். எனவே உழைக்கக்கூடிய மக்கள், ஷியாம் அவர் சொன்னது போல, இன்னைக்கு மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. யாரால் யுத்தம் நடக்கிறது? தமிழ்நாட்டினுடைய சொல் வித்தகராக விளங்கி திரைப்படங்களுக்கெல்லாம் கதை வசனம் எழுதி அந்த கதை வசனத்தின் மூலமாக சட்டமன்ற உறுப்பினராகி, அமைச்சராகி, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகி, இன்று வாரிசுகளுக்கு மேல் வாரிசுகளாக முதலமைச்சர் பதவியிலே உட்கார்ந்து வைத்துக் கொண்டிருக்கூடிய அவருடைய காலத்தில்தான் 1971 தான் அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே இருந்த போது முதல் முறையாக 1937 சுதந்திர காலத்திற்கு முன்பு 1900 அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு சென்னை மாகாணத்தினுடைய சென்னை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் உள்ளடக்கிய அந்த சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ராஜாஜி அவர்கள். அவருடைய காலத்திலே ஆங்கிலேயர் கொண்டு வந்த மதுவை கூட தடை செய்து 1937 இருந்து 71 வரையிலும் தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய ஒரு தலைமுறை 33 வருஷம் ஒரு தலைமுறை என்பது 37 இருந்து 71 சொன்னால் 34 வருடங்கள் தமிழ்நாட்டிலே மதுவினுடைய வாசமே இல்லாமல் இருந்தது. ஆனால் அதை கொண்டு வந்து தமிழக இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் கருணாநிதி. அன்று பிடித்த இதுதான் தமிழ்நாட்டை இன்று வரையிலும் விடவில்லை. இங்க இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தாய்மார்கள், பெரியோர்கள் 2021 3 வருஷம் ஆச்சு. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக, அதாவது இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு நகரமாக சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்களே. ஸ்டாலின் சென்றார், உதயநிதி சென்றார், கனிமொழி சென்றார். அவர்கள் எல்லாம் என்ன பேசினார்கள்? ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து போடுவதாகத்தானே சொன்னார்கள். நாங்கள் இப்பொழுது சொன்னோமோ என்று கேட்கிறார். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தல், அப்பொழுது நாம் திமுக கூட்டணியிலே இருந்தோம். திருச்சியிலே தேர்தல் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கலைஞர் அவருக்கு வலது பக்கம் நான் தான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்த கூட்டத்திலே கருணாநிதி அவர்கள் பேசினாரா இல்லையா என்பதை வீடியோ எடுத்து போட்டுப்பார். 2016க்கு இப்பொழுது எத்தனை வருடம் ஆகிவிட்டது? வெறும் 7 வருடங்கள் தான் ஆகியிருக்கிறது. 7 வருடத்தில் கொள்கை மாறிவிடுமா? ஏன் கொரோனா இருந்த காலத்திலே அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் கூட அவர் டாஸ்மாக் கடைகளை அவர் திறந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து எல்லோரும் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக நீங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களை, தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க்கை மூடியிருக்க வேண்டும். அவர்கள் மூட மாட்டார் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய 19 மது உற்பத்தி ஆலைகள், மதுபான உற்பத்தி ஆலைகள் அனைத்தும் திமுக காரர்களுக்கு சொந்தமான அந்த ஆலைகளிலே உற்பத்தி ஆகக்கூடிய மது முன்வாசல் வழியாக வரி செலுத்திவிட்டு பாதி செல்லும் பின்வாசல் வழியாக வரியை இல்லாமல் அவருடைய கட்சிக்காரர் நடத்தக்கூடிய பார்களுக்கு சென்று கொண்டிருந்தார். அதைத்தான் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு மிக பிரமாண்டமான ஒரு ஊர்வலத்தை நடத்தி ஆடிடத்திலே தமிழ்நாட்டிலே டாஸ்மாகிலே 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடக்கிறது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டு இளைஞர்கள், பெரியோர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. அவருடைய வாழ்நாள் 70 வயதிலே இருந்து வெறும் 50 வயதுக்குள்ளாக 20 வருடங்கள் குறைக்கப்படுகிறது. பல பேர் 30 வயது, 35 வருடக்குள்ளாகவே அவர்கள் காலத்தை முடித்துக் கொண்டு சென்று விடுகிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த ஊழலும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதே சமயத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய உடல்நலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும். அதற்குண்டான நடவடிக்கை எடுங்கள் என்று நாங்கள் ஊர்வலாக சென்று மனு அளித்தோம். ஆனால் அதை செவிடன் காதில் ஊதிய சங்கு என்று சொல்வார்கள். அதுபோல இந்த அரசு அதை கேட்பதாக, அவர்கள் கேட்பதாக இல்லை, நாமும் விடுவதாக இல்லை, விடுமாவும் மாட்டோம். எந்த காலத்திலும் மத்திய அரசால் கொண்டு வரப்படும் ஒரு சட்டத்தை ஒரு மாநில அரசு ரத்து செய்ய முடியாது. நீட் தேர்வு இந்தியாவுடைய நாடாளுமன்றத்திலும் மேலவையிலும் ராஜ்யசபா மக்களவையிலும் ராஜ்யசபா 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட சட்டம் நீட் தேர்வு. அதை நீக்குவதாக வாக்குறுதி கொடுத்து வந்தார்கள். அதை நீக்க முடியாது என்று தெரிந்து வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் தோற்ற பிறகு மீண்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில நீட் இலக்கு நமது இலக்கு என்று கையெழுத்து வாங்குகிறார். அது
50 லட்சம் பேரிடத்தில் வாங்குகிறார்களோ, 5000 பேர் வாங்குகிறார்களோ, 50,000 பேரிடத்தில் வாங்குகிறார்களோ, 5 கோடி பேரிடத்தில் வாங்குகிறார்களோ, அது எத்தனை கோடி பேர் இடத்தில் வாங்கினாலும் அந்த மனுவை யாரும் ஏறிட்டு பார்க்க என்று சொன்னால் அதற்கு சட்டத்திலே வழியே இல்லை. சட்டத்திலே வழியே இல்லாமல் இருந்தும் கூட நீங்கள் நீட் விலக்கே முதல் இலக்கு என்று நீங்கள் ஒரு கையெழுத்து இயக்கத்தை, அது ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறீர்களே. ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, கனிமொழி அவர்களே, உடத்திலே கேட்கிறேன், நீங்கள் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கிறது இந்த மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு உண்டான அதிகாரம் உங்களிடத்திலே இருக்கிறது. நினைத்தால் இன்றே இரவே கையெழுத்து போட்டு நாளை காலையிலே 19 மதுபான ஆலைகளையும் மூட முடியும், 5160 கடைகளையும் மூட முடியும். அதை செய்ய ஏன் மறுக்கிறீர்கள்? இதனால் எவ்வளவு பெரிய பாதிப்பு. எனவேதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய 27ஆம் ஆண்டு துவக்க விழாவையே மதுவிலக்கே நமது இலக்கு என்று ஒரு முழக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை இதை நான் ஒன்றும் விடமாட்டேன். எப்படியும் ஸ்டாலினும் தளபதியும் உதயநிதியும் நீங்களும் கனிமொழியும் நீங்கள் ஓட்டு கேட்டுத்தான் வர. உங்களுக்கு எதிராக நான் இங்கே குழுமி இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள், கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் கேட்டுக் கொள்கிறேன். இன்னும் ஒரு மாதத்திலோ 1.5 மாதத்திலோ ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு உண்டான பிரச்சாரம் பரப்புரை தொடங்கிவிடும். அவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு முன்பாக இந்த பதாகையை தூக்கி காட்டுங்கள். அண்ணாச்சி கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் சொன்னீர்களே, ஏன் காப்பாற்றவில்லை? எனவே மதுவிலக்கே அது முதல் இலக்கு, அதுவே எங்களுடைய கொள்கை என்று அவர்களுக்கு எதிராக பதாகளை தூக்கி காட்டு, உயர்த்தி காட்டு, அவர்களை விரட்டி அடியுங்கள், அவர்களை திரும்பி போகவை. இதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகத்தான். இது தமிழ்நாட்டில் கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மட்டும் நான் சொல்லிக் கொள்ளக்கூடியது கிடையாது. கண்டிப்பாக பல்லாயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர், பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் இந்த மாநாட்டிலே நாங்கள் என்ன பேசுகிறோம், இந்த முப்பெரும்விழாவில் என்ன பேசுகிறோம் என்று நீங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். நாங்கள் ஒரு தீர்க்கமான இலக்கோடு இருக்கிறோம். 2017ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை என்ற கிராமத்தை சேர்ந்த சசி பெருமாள் என்பவர் நார்கோயிலே ஒரு டவர் ஏறி இந்த மதுவிலக்குக்காக உயிர் நீத்தார். ஞாபகம் இருக்கும் என்று கருதுகிறேன். அன்று அதே திமுக அந்த மதுவிலக்குக்காக போற ஆட்சியிலே இருந்தால் ஒன்று, ஆட்சியிலே இல்லை என்று சொன்னால் இன்னொன்றா? இதுதான் திமுகவினுடைய கொள்கையா? இதுதான் திமுகவுடைய லட்சியமா? இதுக்கு பேர்தான் திராவிட மாடலாம். உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் நேரத்துக்கு கோடான கோடி ரூபாயை லஞ்சமாக கொடுத்து ஓட்டு பெறுவதற்காக உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த டாஸ்மாக் மதுபான உற்பத்தி ஆலைகளும் அதே போல டாஸ்மாக்கும் உங்களுக்கு தேவைப்படலாம். ஆனால் எங்கள் கண் முன்னாலே எங்களுடைய சகோதரர்கள் மதுவால் மாளுகின்ற போது, மது மயக்கத்துக்கு ஆளாகி வீழுகின்ற பொழுது அதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம், சகித்துக் கொண்டிருக்க மாட்டோம். அதை எடுத்து போராடுவோம் என்று சொன்னால் இனிமேலும் வெறும் பதாகைகளை மட்டுமே ஏந்தி கொண்டு இருப்போம் என்பது அல்ல. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே திமுகவை வேரோடும் மண்ணோடும் வீழ்த்தி காட்டுவதை எங்களுடைய குறிக்கோளாக நாங்கள் செயல்படுவோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் டாஸ்மாக் மதுபான ஆலை முதலாளிகளிடத்திலிருந்து பெறக்கூடிய பல்லாயிரம் கோடி ரூபாய், டாஸ்மார்க்கை சட்டவிரோதமாக விற்று பெறக்கூடிய பல்லாயிரம் கோடி ரூபாய், அதை வைத்துக் கொண்டு எப்படியும் இந்த மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நீங்கள் கருதலாம். ஆனால் உங்களுடைய காகித ஆயுதம் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களுடைய பண பலம் நிச்சயமாக வெற்றி பெற. நீங்கள் ஏற்கனவே மக்கள் மனதிலே இருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்டீர்கள். நீங்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் பொய்யும் புரட்டும் ஏமாற்றும். நாங்கள் இந்த மதுவால் பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்களை பார்த்து வேதனைப்பட்டு இந்த இளைஞர்களை நாம் எப்படியெல்லாம் உருவாக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த இளைஞர்கள் இப்படியெல்லாம் மது பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி அவன் குடும்பத்திலே இருந்து ஒதுங்குகிறான், அந்த கிராமத்திலே இருந்து ஒதுங்குகிறான், சமுதாயத்திலிருந்து ஒதுங்குகிறான், கட்சியிலிருந்து ஒதுங்குகிறான். யாராவது மாலை நேரத்திலே வருவார்களா, கொஞ்சம் மது வாங்கி கொடுக்க மாட்டார்களா என்று ஏங்கி மீண்டும் அடிமைத்தனத்துக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குகின்ற பொழுது அதை சகித்துக் கொண்டு எப்படி புதிய தமிழகமோ கிருஷ்ணசாமியோ இருக்க முடியும்? புதிய தமிழகம் கட்சி 2 முக்கியமான லட்சியங்களுக்காக இந்த மண்ணிலே உதித்த கட்சி. சமுதாயத்தையும் திருத்த வேண்டும்,
சமூக தளத்திலேயும் சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும். அதே சமயத்தில் அரசியல் அரங்கிலும் பங்கு பெற வேண்டும். இதுதான் இரண்டும் சம, எப்படி ரயில் தண்டவாளங்களில் இரண்டும் சம அளவிலே பயணிக்குமோ அதே போல அரசியல் அரங்கிலேயும் சட்டமன்றங்களிலேயும் நாடாளுமன்றங்களிலேயும் பங்கு பெற வேண்டும். அதே சமயத்தில் சமுதாயத்தையும் சீர்திருத்த வேண்டும், சமுதாயத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்ற இரண்டையும் சமமாக கொண்டு செல்லும். ஐயா, இரண்டிலே எது உங்களை முக்கியமாக கருதுகிறது என்று சொன்னால், நான் அரசியலை காட்டிலும் சமுதாயத்தை சீர்திருத்துவதே முன்பாக. அதற்காக பல தேர்வுகளை நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். இங்கு இதே ராமநாதபுரத்தில் பரமக்குடி இருக்கக்கூடிய நம்முடைய தேவேந்திரோட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். டாக்டர் கிருஷ்ணசாமி சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராக இல்லை என்பது யதார்த்தமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அடிபடுகின்ற பொழுது, உதைபடுகின்ற பொழுது ஒரே ஒரு கரம் உங்களுக்காக உயரும் என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சியினுடைய கரம். அது கிருஷ்ணசாமி